இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாட்டடாக வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்ஸ் மாதிரி இந்த மாதிரி டாட்டடாக வரும் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எப்படி பின்னலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த கூடைக்கு ஒரு சைடு நான் முதலே போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்டரில் வராப்புல உங்களுக்கு ஹேண்டில் வராப்புல நீங்கள் பார்த்துக்கணும். இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே மேலே இருந்து இந்த சைடில் இருந்தது என்னங்கன்னா 1 2 கீழே இருக்கிறதுல சென்டரில் பின்னியிருக்கேன் நான். அதே மாதிரி இந்த சைடு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி போகிற ஹைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து கூட ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து வச்சுருக்கேன். இதுக்கு மொத்தமாக உங்களுக்கு ஒயர் தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வச்சு பண்ணியிருக்கேன் நான். எல்லோ ஒன்று, க்ரீன் ஒன்று. ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அடி இருக்க மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ள ஒயர் வைப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 ஒயர் பக்கமாக வச்சுருக்கேன். 8 9 ஒயர் வச்சுருக்கேன். அதுக்கு நான் 2 ஒயர் என்ன பண்ணுறேன், முதலே நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு 2 ஒயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இப்போ இது வந்து மடிஞ்சாப்புல வரும். ஸோ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் முதல்ல. இது பார்த்தீங்கன்னா நான் 3 அடி வச்சுருக்கேன் இப்போ. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு எல்லோ ஒரு க்ரீன், இது ரெண்டும் 6 அடியில் நான் கட் பண்ணிக்கிறேன் ஹேண்டிலுக்கு. உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலர் வேணாலும் வைக்கலாம். நான் வந்து எல்லோவே எடுத்திருக்கேன், இதே கலரே எடுத்திருக்கேன். 3 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். மீதி ஒயருக்கு என்ன பண்ண போகிறேன்னா 8ன்னு சொன்னேன்ல. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2னா இது 4 மாதிரி மடிச்சோம்னா 4 ஆயிரும். ஸோ மீதி ஒயருக்கு இந்த மாதிரி பிட் ஒயர் நிறையா இருக்குது, அதை வந்து நான் வைக்க போகிறேன் மீதி ஒயருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஒயர் எல்லாம் நம்ம ஃபுல்லாக சரிக்கணும். இப்போ திருப்பிக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த சென்டர்லேருந்து இந்த சைடு வந்து பின்னிட்டு போய் இப்படி முடிக்க போகிறோம். சென்டர்லேருந்து இந்த க்ரீன் 2 நான் எடுத்துக்கிறேன். 1 2 3வது இது இங்கே இருக்குது. ஸோ இந்த டாட்டில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உள் ஒயரை வந்து இந்த மாதிரி உள்ளே சொருகிக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் இப்படி வெளியே தெரிகிறாப்புல பார்த்துக்குங்க. இதை வந்து ஈக்குவலாக வச்சு நீங்கள் பிடிச்சிக்கணும். அடுத்தது இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் வெளியே வச்சுக்கிறேன். இந்த பெருசாக 6 அடியில் கட் பண்ணதில் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே நான் சொருக போகிறேன். வெளி பக்கம் இருந்து சொருக போகிறேன். ஸோ உள் ஒயருங்கிறது உள்ளே வந்துடும் உங்களுக்கு. அதனால் இது வந்து வெளி சைட்லேருந்து நான் சொருக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள் ஒயர் எப்படி பிடிச்சிக்கணும், நம்ம வந்து முதல்ல அதை வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து வச்சுருக்கோம். ஸோ உள் ஒயரை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வெளி ஒயர் வந்து 2 ஈக்குவலாக வைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கு 2ம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இடத்துலேயே 4 ஒயர் தான் இருக்கும் உங்களுக்கு உள்ள. ஆனால் வந்து மீதி ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பின்னல் போட்டதுக்கப்புறம் நம்ம போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வெளியே இருக்க 2 ஒயரு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெருவிரலில் உங்களுக்கு அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, தெரியணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் போடுறதுக்கு 2 கலர், ஒரு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடு ஒவ்வொரு கலர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவே இந்த 2 சைடு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரே சைடாக கொண்டாடணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்க எல்லோவை இந்த சைடு இப்படி இந்த மாதிரி வைக்கிறேன். அடுத்தது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க க்ரீனை இந்த மாதிரி இந்த சைடு கொண்டாந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து ஒரு சைடாக இருக்குது. ஸோ எல்லோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, க்ரீன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த க்ரீன்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ எப்பவுமே இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த க்ரீனில் இருக்க இந்த கீழே இருக்க ஒயரை கீழே கொண்டு போய் இந்த எல்லோவோட சென்டரில், ஸோ பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போயிட்டேன். இந்த எல்லோ 2 ஒயருக்கு சென்டரில் இப்படி எடுத்து இப்படி நான் வச்சுக்கிறேன். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கீழே வந்துடும், பழைய க்ரீன் வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த எல்லோவை இந்த சைட் கீழே இப்படி இந்த சைட் கீழே இருக்க எல்லோவை இப்படி பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ இந்த கீழே இருக்க எல்லோவை இப்படி இந்த மாதிரி கீழே கொண்டு போய் இந்த க்ரீன் 2க்கும் நடுவில் இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொண்டு போகிற ஒயர் வந்து கீழே வந்துடுது. அடுத்தது அப்படின்னா இந்த ஒயர் போகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பின்னும்.
உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிட்ட காட்டுறேன்னு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஒயர் இருக்கும் உங்களுக்கு சைடில். இது பார்த்தீங்கன்னா உள் ஒயர் உங்களுக்கு, அதை விட்டுருங்க. ஸோ இந்த சைடில் இருக்க நீளமான ஒயர் மட்டும் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ஒயரை ஒரு சைடாகவே கொண்டாட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த உள்ளே இருக்க இந்த எல்லோ ஒயரை இந்த மாதிரி நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் கொண்டாந்துடணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடு இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டாந்துக்கிறேன். அதே மாதிரி இந்த க்ரீனை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டாந்துக்கிறேன், பிடிச்சிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் கேப் தெரியுதுல்ல, அதில் தான் நம்ம விட்டு விட்டு எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கங்க. ஸோ என்ன பண்ண போறேன், இந்த க்ரீன் இப்படி கீழே கொண்டு போய் இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து வெளியே கொண்டாட போறேன். இப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல இருக்க ஒயருக்கு கீழே வந்துடும். அதே மாதிரியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 க்ரீன் இருக்கா உங்களுக்கு. இப்போ இந்த பின்னாடி இருக்க எல்லோவை இப்படி கொண்டு போய் நான் இந்த 2 க்ரீனுக்கு நடுவில் எடுக்க போறேன். இப்போ அடுத்தது இந்த க்ரீன், இப்போ மேலே இருக்க க்ரீனை கொண்டு போய் இந்த 2 ஒயருக்கு நடுவில் இருந்து எடுக்க போறேன். இப்போ இந்த பின்னாடி இருக்க இந்த எல்லோ கொண்டு போய் 2 க்ரீனுக்கு நடுவில் எடுக்க போறேன். ஸோ இப்போ இந்த க்ரீனை கொண்டு போய் கீழே இருக்க பின்னாடி இருக்க க்ரீனை கொண்டு போய் 2 எல்லோவுக்கு நடுவில் விட்டு நான் எடுக்க போறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒயர்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 4 ஒயர் இருக்கு மொத்தமாக, எனக்கு வந்து 8 ஒயர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக. ஸோ 8 இல்லை 9 வைக்கலாம் நீங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், 4 இந்த மாதிரி வச்சு முதலே உங்களுக்கு 4 ஒயர் உள்ளே இருக்கு. ஸோ அடிஷ்னலாக 4 ஒயர் வைக்க போகிறோம். இந்த மாதிரி 4 ஒயர் வச்சு இங்கே உள்ளே நான் சொருக போகிறேன். இதில் வெளியே வராமல் நீங்கள் வந்து உள்ளே மட்டும் இருக்கப்பல ஒன்றொன்னா நீங்கள் சொருகினா கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இருக்க ஒயரோடவே இப்படி இந்த மாதிரி உள்ள சொருகிக்கலாம். மொத்தமாக நீங்கள் 4 ஒயர் சொருகணும். ஸோ இப்போ உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 8 இருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா முதலே கட் பண்ணும்போதே 3 அடியில் 4 ஒயர் கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 8 ஒயர் வந்துடும். அப்புறம் இந்த பின்னல் எல்லாத்தையும் நம்ம இப்போ டைட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஸோ போட்டிருக்கிறது எல்லாத்தையும் நான் இன்னும் ஒரு 1 வச்சுக்கிறேன். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு கைப்படி நீங்கள் போட்டு பழகினாவே இன்னொரு சைட் போடுறக்குள்ளாரே உங்களுக்கு வந்து அந்த ஈஸியாக வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஒயர் இந்த 2 சைடு இருக்க ஒயரையும் டைட் பண்ணிட்டேன். இப்போ மொத்தமாக உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா 9 ஒயர் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அதே மாதிரியே நம்ம இப்போ பின்னிட்டு போக போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் பிடிச்சிக்கங்க. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பியும் பிடிக்க முடியாது, ஃபர்ஸ்ட்லேருந்து தான் பின்னி ஆகணும். இப்போ எங்கேயாச்சும் போறீங்க, இப்போ வந்து ஒரு ஹேண்டில் பின்னுறீங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் பின்னி முடிச்சுட்டு எந்திரிச்சிருங்க. இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் போனால் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் முடிச்சு போட்டலாம். இல்லை இந்த இடத்துல ரப்பர் பேண்ட் நல்லா டைட்டாக, இல்லைனா ஒயரை வந்து நல்லா டைட்டாக கட்டிட்டு போயிருங்க. இல்லைன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன், நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ க்ரீன் வந்து மேலே வந்திருக்கு. இப்போ அடுத்தது இந்த எல்லோ இந்த கீழே இல்லைனா பின்னாடின்னு வச்சுக்கலாம். அந்த சொல்ல ஃபர்ஸ்ட் இருக்க எல்லோன்னு வச்சுக்கலாம். இந்த எல்லோவை இப்படி கீழ் பக்கமாக இப்படி நான் கொண்டு போய் நான் பாருங்க லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி பண்ணுறேன். கொண்டு போய் இந்த 2 க்ரீனுக்கும் நடுவில் விட்டு எடுக்கிறேன். ஸோ எல்லோ எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீனை விட்டு எடுக்கிறோம். இந்த உள்ளே வச்சிருக்க ஒயருக்கும் இதுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்போ க்ரீன் விட்டு எடுத்துட்டோம், அதனால் எல்லோ விட்டு எடுக்கிறோம் 2க்கும் நடுவில். அடுத்தது க்ரீனை வந்து 2 எல்லோவுக்கு நடுவில் விட்டு எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் பின்னிட்டு வரணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதியோ நின்று போயிடும். ஸோ இந்த இடம் வந்தோடனே நீங்கள் வந்து அடிஷ்னலாக எவ்வளோ ஒயர் இதாகுதோ உங்களுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அடிஷ்னலாக வச்சுட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின்னி பாருங்கள். நான் வந்து இது கடைசியில் வந்ததுக்கப்புறம் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நீ இவ்வளோ தூரம் பின்னிருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஆக போகுதுன்னா இப்போ ஒயர் வந்து உங்களுக்கு முடிய போகுது. ஸோ நான் அதை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஒரு 2-3 ஒயர் வந்து உள்ளே அதிகமாக இருக்குது, ஆனால் நீளமாக இருக்குது. சில ஒயர் வந்து முடிய போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து இந்த கூட கைப்பிடி பின்னும் போது நீங்கள் என்றைக்குமே இந்த 2 சைடு இந்த நீங்கள் லென்த்தியாக ஒயர் எடுத்தீங்களா அதை மட்டும் தான் நீங்கள் பிடிக்கணும். மற்ற இந்த ரன்னிங் உள்ளே வச்சிருக்க ஒயர் வந்து அப்படியே விட்டுறலாம் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கேயோட உங்களுக்கு முடியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2-3 ஒயர் இப்படி இந்த மாதிரி வைக்கிறேன் நான். ஸோ இப்போ இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ரஃப் சர்ஃபேஸ்க்குள்ளார இப்படி ஸ்மூத் சர்ஃபேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 2 ஒயர் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி நீங்கள் அதோடவே சேர்த்து வச்சிங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பல்ஜாக இருக்க மாதிரியே தெரியும் உங்களுக்கு கூட கைப்பிடி பின்னும் போது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 பின்னல் போடுறோம். இப்போ எல்லோ எடுத்துருக்கு நான் கடைசியாக, அதனால் க்ரீனை வந்து இப்படி கீழே விட்டு இப்படி 2 எல்லோவுக்கு நடுவு நான் எடுக்கிறேன். அடுத்தது எல்லோவை விட்டு நான் எடுக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒயர் முடியுதில்ல அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் பண்ணுறேன் அந்த மாதிரி. ஸோ மாற்றி மாற்றி நீங்கள் கலர் போட்டுகிட்டே இருக்கணும். இப்படி இந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து இப்படி டைட் பண்ணிட்டே வாங்க. ஸோ டைட்டாக இருக்கணும் இந்த இது பின்னல் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முடிகிற இடம் வந்துருச்சு. அதனால இன்னும் நான் அட்டாச் பண்ண போகிறேன் இங்கே ஒயர்ஸை. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் கூடைங்கிறதுனால நீங்கள் வந்து மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒயர் வந்து கட் பண்ணுறாப்புல வரும்னு வச்சுக்கலாம், வேஸ்ட் ஆகிறாப்புல வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கைப்பிடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ மாற்றி மாற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டே வரணும். பின்னாடி கொண்டு போய் சென்டரில் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஒயர் முடிய போகுது. ஸோ இன்னும் நான் அட்டாச் பண்ண போகிறேங்க. நீங்கள் வந்து இப்படி கூட பின்னுறது இருந்தது கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி எப்படி ஜடை போடுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கையில் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஒயர் வைக்கும்போது சின்ன ஒயர்லாம் வைக்கும்போது நீங்கள் வந்து உள்ளே வைங்க, உள் பக்கமாக வச்சுருங்க. ஸோ வந்து வெளியே வந்து ஒரு 4-5 ஒயர் இப்படி கவர் பண்ணியிருக்காப்புல இருந்தேன்னா உங்களுக்கு வந்து வெளியே வராதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கைப்பிடிக்கு நடுவில் வந்து யூஸ் பண்ண வெளியே வராப்புல வந்துடும், உங்களுக்கு வெளியே பிதுங்கிட்டு வந்துடும் அதெல்லாம். ஸோ அதனால் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிறாப்புல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் பின்னும். நான் முடிச்சுட்டு இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த 4 ஒயர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹைட் பத்தலையாட்டிருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் 3 அடிக்கு 3.25 அடி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதலே நம்ம கைப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு நீளம் வருதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த கைப்படியோட.
இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு கைப்பிடி போடுறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கைப்பிடி உங்களுக்கு லென்த் வந்தாப்புல இருக்கும். அந்த மாதிரி கூட வச்சு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 இது மட்டும் பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன், மடித்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பின்னி முடிச்சேன். இப்போ வந்து இந்த இது வச்சு பார்க்குறேன் நான் எவ்வளோ லென்த் வருதுன்னு. ஸோ பார்த்தா உங்களுக்கு வந்து ரெண்டும் சேமாக வர மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அதாவது வச்சு பாருங்க கரெக்டாக இருக்காங்க. ஸோ இது வந்து சேமாக வராப்பில் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த ஒயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக உள்ளே இருக்குல்ல உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இப்படி குழந்த மாதிரி வச்சு சிசர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கட் பண்ணி விட்டுறணும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட கட் பண்ணணும். இந்த சைடில் இருக்க ஒயரை கட் பண்ணிடக்கூடாது, நம்ம ஹேண்டில் ஒயரை கட் பண்ணிடக்கூடாது அன்றைக்கி. ஸோ உள்ள இருக்க ஒயரை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் வந்து இந்த ஹேண்டில் ஒயரை எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் உங்களுக்கு திருப்பியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயர் புதுசாக எடுத்து தான் நீங்கள் பின்ன முடியும். அப்புறம் இதை விட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்சிருது. இப்போ இது வந்து நீங்கள் உள்ளே இப்படி சொருகி வரனாலும் வரலாம், இல்லை அது கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு அதோட விட்டுடலாம். விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த ஹேண்டில் இங்கே அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம இப்போ. ஸோ உங்களுக்கு இந்த சைடு என்ன சொல்லியிருக்கோம் நான், இப்போது ஃபர்ஸ்ட் 1 2 3வது லைனில் இந்த இடத்துல உங்களுக்கு அட்டாச் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறேன், 2 ஒயர் இப்படி எடுத்து இந்த உள்ளே விட்டுறேன். நான் ஒரு சைடு பின்னலுக்கு ஒரு சைடு விடுறேன், அதே மாதிரி பின்னலுக்கு அந்த சைடு இன்னும் 2 இருக்க ஒயரை வந்து இப்படி விடுறேன். விட்டுட்டு நான் உள்ள கை விட்டு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், உள்ள எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உள்ள எல்லா ஒயரையும் இழுத்துக்கிறோம். இந்த மாதிரி இழுத்து டைட்டாக பிடிச்சிக்கங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயர் திரும்பி இருக்குது. ஸோ நான் ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே தெரிகிறாப்புல வைக்கிறேன். நான் வச்சு இழுத்து பிடிச்சிக்கிறேங்க. இப்போ என்ன பண்ணுறேன், கூடைக்கு உள்பக்கமாக போய் இதை வந்து ஒரு முடிச்சு போட்டு ஒயரை வந்து உள்ளே சரிக்கிற போகிற அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக வச்சு இந்த 2 சைடு இருக்க ஒயர் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் முடிச்சு போடுங்க. இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு, ஸோ 2 சைடு இருக்கு ஒயரு, ஸோ ஒன்று சேர்த்து நான் முடிச்சு போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முடிச்சு போடுறேன். நான் நல்லா டைட்டாக இறுக்கி போட்டுருவேன். ஒரு முடிச்சு போட்டாவே உங்களுக்கு போதும். போட்டுட்டு இந்த ஒயரை வந்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டுறணும். ஸோ நம்ம மேலே சொருகணும்ல அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒயரை வந்து இப்படி உள்ளே சொருகி விட்டுறணும். நீங்கள் இருக்கிற பின்னலில் எவ்வளோ உங்களுக்கு ஒயர் இருக்கோ அந்த தூரத்துக்கே சொருகலாம். இல்லைன்னா ஒரு ஹேண்டல்ங்கனால இது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பின்னல் மாதிரி நீங்கள் சொருகி விட்டுறணும் உள்ள. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொருகி விடுறேன். அதே மாதிரி இன்னொரு இருக்க 2 ஒயரையும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா ஒரு நாட் மாதிரி இப்படி போட்டு டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் இருக்கிற ஒயரை நீங்கள் உள்ளே சொருகிடலாம். இந்த மாதிரி உள்ளே சொருகிடணும் 4 ஒயரையும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில்ங்கனால கொஞ்சம் எப்பவுமே 4-5 தான் சொருகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ தூரம் ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகிறேன். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுத்துறக்கு இப்படி ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு
நாம் வந்து இங்கே வந்து ஒரு ஒயர் வச்சு நம்ம கட்ட போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, அதுக்கு இந்த பிட் ஒயர் உங்களுக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்து கட்டணும். ஸோ இது க்ரீன்கிறதுனால நான் க்ரீனே எடுத்துக்கிறேன். என்ன பண்ண போகிறேன், இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மேலே வந்து பின்னலில் வச்சு நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கட்டி விட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் கட்ட போகிறோம் நம்ம இப்போ. ஸோ இந்த சைடு கட்டுறேன் பாருங்கள், இந்த மேலே இந்த பின்னலில் வச்சு கட்ட போகிறேன். ஸோ இதில் விட போகிறேன், விட்டு இந்த கேப்லேயே நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி நீங்கள் ஒயர் விட்டு ஒரு 2-3 தடவை இப்படி எவ்வளோ உங்களுக்கு ஒயர் இருக்கோ இந்த சுற்று, ஒரு தடவை 2 தடவை இல்லை 3 தடவை இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 தடவை வந்திருக்கீங்க. சுற்றிட்டு இந்த டைட்டாக இப்படி இழுத்து பிடிச்சி இப்போ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வந்தது ஒயரை சுற்றி இப்படி நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி இந்த ஒயரை வந்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டுரும். நீங்கள் முடிச்செல்லாம் போட தேவையில்லை, நீங்கள் வந்து இதை வந்து உள்ளே சொருகி விட்டால் போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஒயரை என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து உள்ளே சொருகிட போகிறோம். உங்களுக்கு காட்டுறதெல்லாம் சொருகிட்டு உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரும் நான் வந்து உள்ளே சொருகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கூட கைப்பிடி இருக்கும். எல்லா ஒயரையும் நான் உள்ளே சொருகிட்டேன் பாருங்க, நல்லா கிரிப்பாக வந்திருக்கு. உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாட் டாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா கிரிப்பாக உருட்டு கல்வியாக இருக்கும். உங்களுக்கு இது போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பின்ன முடியும் அது. தேங்க்யூ.